இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஆட்சி அமைக்க தடை போட்டால் அதற்கு பதிலடி கொடுப்போம், எதிரணிகளுக்கு ட்ரில்வின் சில்வா எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என ஏவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் தடையை ஏற்படுத்தினால் அதே போன்று எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர்த்தாக்கங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் கூறினார். மக்களின் விருப்பத்திற்கு இணங்க அதிகாரம் அமைய வேண்டும் என்றும் அதில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றது தேசிய மக்கள் சக்தியே எனவும் நாம் 267 சபைகளில் வெற்றி பெற்றுள்ளோம். அதில் 120 இடங்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சபைகள் அமைக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் 32 சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் பிரச்சனை இல்லாமல் சபைகள் அமைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். சமகாலத்தில் சில கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு தற்போது இணைந்து சபைகள் அமைக்க முயற்சி செய்வது ஒழுக்க விதிகளுக்கு முரணானது என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகள் சபை அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தி 14 சபைகளை வெற்றி பெற்றிருந்தாலும் அவற்றில் 13 இடங்களில் தனியாக சபை அமைக்க முடியாத நிலைமை உள்ளது என அவர் குறிப்பிட்டார். மற்ற கட்சிகள் ஒன்றிணைய முடியாமல் உள்ளதால் பல இடங்களில் ஆட்சி அமைப்பது அரசாங்கத்திற்கே சாதகமாக உள்ளது எனவும் கொழும்பு மாநகர சபையில் 11 ஆசனங்கள் எமக்கு போதவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஊழல் மோசடிகள் இலங்கையில் தாராளம், இதனால் இங்கு முதலிட முடியவில்லை, ஜப்பானிய தூதுவர் பகிரங்கம். இலங்கையில் ஊழல் மோசடிகளுக்கு ஜப்பான் இரையாகியுள்ளது. முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் போதும் இலங்கை முக்கிய இடத்தில் காணப்படுகின்ற போதிலும் நியாயமான, நம்பிக்கை மிக்க, வெளிப்படைத்தன்மை உடைய வர்த்தக சூழலை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இல்லை என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமோடோ தெரிவித்திருக்கிறார் என்று அந்த தலைப்பு செய்தியும் தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்திருக்க வேண்டும் பிதற்றுகிறார் சரத் வீரசேகர. யுத்தம் நிறைவடைந்த கையோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை மஹிந்த தடை செய்ய வேண்டியிருக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தடை செய்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறாகும். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை உருவாக்கியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது. அரசியல் பிரபல்யத்துக்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அலட்சியப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் கனடாவில் பிரம்டன் நகரில் சிங்கௌசி பொது பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மஹிந்த ராஜபக்ச தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என்றும் சரத் வீரசேகர தெரிவித்தார். அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இனப்படுகொலை நினைவு சின்னம் கனடாவுக்கு அதிருப்தி வெளியிடுக அனுர அரசுக்கு நாமல் எம்பி அழுத்தம். அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். மேலும் தெரிவிக்கையில், கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை. அவ்வாறு நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளமை கவலைக்குரியது. இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஒரு சட்டபூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பதும் வரலாற்றை தெரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அது இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்ற சாயலிலே அவருடைய கருத்தும் இருக்கிறது.
ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மீண்டும் அமைச்சரானார் ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்ற செய்தி. தன்னுயிர் கொடுத்து மகவின் உயிர் காத்த அன்னையின் பூத உடல் நேற்று நல்லடக்கம் என்ற ஒரு செய்தி. அண்மையில் கொத்மலை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தன் உயிரை கொடுத்து 9 மாத மகவினை காத்து அந்த தாயினுடைய பூதவுடன் நேற்று தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தனது மகளை நஞ்சூட்டி கொள்ள முனைந்த தந்தை இளவாலையில் சம்பவம். தனது 6 வயது பெண் பிள்ளைக்கு தந்தை உணவில் நஞ்சு கலந்து ஊட்டிய சம்பவம் ஒன்று இளவாலை உயரப்புலம் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, தந்தையூட்டிய உணவை உட்கொண்டதன் பின்னர் சிறுமியின் வாயிலிருந்து நுரை வந்துள்ளது. இதனை அடுத்து குடும்பத்தினர் சிறுமியை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனைகளில் சிறுமி இறுதியாக உட்கொண்ட உணவில் கிருமி நாசினி கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி தற்போது யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தந்தை தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இளவாலை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும். அதேபோல ரணில் போல் அனுரவுக்கு தற்துணிவு கிடையாது, விமல் வீரவன்ச தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பேரணி நல்லூரிலிருந்து இன்று ஆரம்பம். நைனை பாதைப்படகு ஜலசமாதி அடைந்தது என்று ஒரு செய்தி. குறிகட்டுவான் நைனாதிவிடையே நீண்ட காலம் சேவையில் ஈடுபட்டிருந்த பாதைப்படகானது நேற்று நீரில் மூழ்கியது. குறித்த படகானது பழுது காரணமாக நைனாதீவு இறங்கு துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று வீசிய பலத்த காற்றின் காரணமாக நீரில் மூழ்கியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது. இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக அமைச்சரவை மாற்றத்தில் சில பிரபலங்களுக்கு சிக்கல். தேசிய மக்கள் சக்தியின் உத்தேச முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது தற்போதைக்கு பிரபலமாக இருக்கும் சில அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்பட உள்ளன என்று தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகிக்கும் ஹரிணி அமரசூரியவை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அரசாங்கத்தின் தாய் கட்சியான ஜேவிபி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை மாற்றம் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அம்பாளின் சேலை ரூபாய் 9 லட்சத்திற்கு ஏலம் போனது. புங்குடுதீவு கண்ணகை அம்பாளுக்கு சாத்திய சேலை 9 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும். மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கிளிநொச்சி பிரதேச சபைகளுக்கு தவிசாளர் உதவி தவிசாளர் நியமனம். கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய 3 உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அந்த 3 சபைகளுக்குமான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்று முன்தினம் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற்றது என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசம் என்ன பதில்? மன்னார் தாய்மார் நேற்று கேள்வி. காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி கண்ணீர் சிந்திய எத்தனையோ கண்கள் இன்று மூடிவிட்டன. இன்னும் எத்தனை கண்கள் மூடப் போகின்றனவோ தெரியாது. இதற்கு சர்வதேசம் என்ன பதில் சொல்ல போகின்றது என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி ஏப்ரல் 28 கனடாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை அடுத்து புதிய பிரதமர் மார்க் ஹானி தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றது. ட்ரூடோ தலைமையிலான அரசில் அமைச்சர்களாக இருந்த பலர் இந்த அமைச்சரவையில் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி பரவிய நிலையில் முன்னர் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் இருவரும் நேற்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். முன்னர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த இந்திரா அனிதா ஆனந்த் தற்போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதேவேளை கனடிய பூர்வீக குடிகள் விவகாரம் மற்றும் நீதி சட்டமா அதிபர் திணைக்கள அமைச்சராக இருந்த ஹரி ஆனந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் மார்க் ஹார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஹார்னி 28 அமைச்சர்களை அமைச்சரவை பதவிகளுக்கு மேலும் 10 பேரை வெளியுறவு செயலாளராகவும் நியமித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கனடாவில் தமிழ் இனப்படுகொலை சின்னம் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிக்கு ஆபத்து, நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை.
கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் கனேடிய தூதுவரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கவும் இலங்கையில் விடுதலை புலிகளுடனான மோதல் தொடர்பான துல்லியமான வரலாற்று கதைகளை கனடா ஆதரிக்க வேண்டும் என்று கோரவும் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் நாமல் வெளியிட்ட பதிவில் நினைவு சின்னத்தின் திறப்பு விழாவிற்கு பின்னால் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து ராஜபக்ஷ ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டங்களில் இலங்கையின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை. சர்வதேச சட்டத்தின் கீழ் விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா ஒரு தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளமை கவலை அளிக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக வரலாற்று கதையை திரித்து சிதைக்க நீண்டகாலம் முயன்று வரும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தினரிடையே உள்ள பிரிவுகளால் கனடிய அரசாங்கம் செல்வாக்கு உட்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கைக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான தொடர்ச்சியான முயற்சிகளை தடுக்கக்கூடும். தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படுவது கனேடிய அரசாங்கத்தால் அரசியல் ரீதியாக இயக்கப்படும் ஒரு நடவடிக்கையாக தோன்றுகிறது. இது நீண்டகாலமாக தமிழ் புலம்பெயர்ந்தோருக்குள் உள்ள சில பிரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கி செயல்படுவதற்கு பதிலாக இந்த குழுக்கள் தங்கள் சொந்த நலன்களுக்காக பிரிவினையை தூண்டிவிட்டன என அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாகும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் முள்ளியவளையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடமராட்சி கிழக்கில் தொடர்கிறது மணல் கொள்ளை. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் மணல் கடத்தல் தொடர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். முன்னல் மணல் திட்டியாக இருக்கும் பகுதிகளில் இருந்து மணல் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது கிராம பகுதிகளில் அதிகமாக கட்டடங்கள் அமைப்பதனால் மணல் அனுமதி கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் மணல் கடத்தல் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர். இவ்வாறு மண் கடத்தல் தொடர்ந்தால் குறித்த கிராம பகுதியில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டு மழைக்காலத்தில் நீர் தேங்கி நிற்பதுடன் வெள்ள அபாயம் காணப்படுவதாகவும் மக்கள் அச்சம் வெளியிட்டனர் என்ற செய்தியும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி, போலீஸ் உத்தியோகத்தர் கைதானார். வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சக உத்தியோகத்தரை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைப்பதாக கூறி 14,70,000 ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து தேர்தல் முடிவு எமக்கு தோல்வியிலும் வெற்றி, டக்ளஸ் தேவானந்தா கூறுகிறார் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சித்திரை பௌர்ணமி தினத்தில் உணவு நிலையங்களில் சோதனை, மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள் அளிப்பு. அம்பகாமம் மம்மில் பிள்ளையார் ஆலய வருடாந்த சித்திரை பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட உணவு கடைகள், சிற்றுண்டி சாலைகள் மீது திடீர் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அம்பகாமம் மம்மில் பிள்ளையார் ஆலய வருடாந்த சித்திரை பௌர்ணமி உற்சவம் நேற்று முன்தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் இருந்த உணவு கடைகள், ஐஸ்கிரீம் வாகனங்கள் மற்றும் சுண்டல் வண்டிகள் போன்றவை மீது குறித்த பரிசோதனை நடவடிக்கை சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பலாலியில் பணிபுரிந்தவர் திடீரென மரணம். பலாலி ராணுவ முகாமில் பணிபுரிந்து வந்த ராணுவ சிவில் விவசாய உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பாலியல் குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது. தெவினுருவ பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் மாத்திரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாடசாலை ஒன்றில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் ஆங்கிலத்தில் நன்கு படித்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக நடந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்தறை வலய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் சிறைச்சாலையில் இருந்து தப்பிய கைதி நீரில் மூழ்கி உயிரிழப்பு என்ற செய்தியும், விபத்தில் கான்ஸ்டபிள் பலி.
சிலாபம் கொழும்பு வீதியில் கார் ஒன்று மோதியதில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாரவில ஆதரவு வைத்தியசாலைக்கு அண்மையில் நேற்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள், ஆஸ்திரேலிய விபத்தில் இலங்கை இளைஞன் ஒருவர் பலி. ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். டாஸ்மேனியாவின் டிராவல்சர் டெஸ்ட் பகுதியில் கடந்த 10ஆம் திகதி இரவு இந்த விபத்து இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்த நபர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ விஜயதுங்கவின் மகன் தாரக விஜயதுங்க என தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள், தீ விபத்தில் யுவதி பலி. ஹொட்டாவ விஹார மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த 19 வயது யுவதி தீபத்தில் உயிரிழந்ததாக கொட்டாபு போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உப்பு தட்டுப்பாடு. உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், பஸ் விபத்தில் சிக்கியதில் படிப்படியாக தேறும் 6 மாத குழந்தை. ஹொத்மலே ரம்போடே ஹெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட 6 மாத குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் கம்பளை ஆதார மருத்துவமனையில் இருந்து பேராதனை போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட 3 குழந்தைகளில் ஒன்றான 6 மாத குழந்தை தீவிர சிகிச்சையில் இருந்த நிலையில் குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக பேராதனை போதனா மருத்துவமனையின் இயக்குனர் AMS வீரபண்டார தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளுக்குள், நினைவேந்தலுக்கு வந்தவர்களை அச்சுறுத்திய போலீஸ் அதிகாரிகள். மட்டக்களப்பில் தமிழின அழிப்பு வார நிகழ்வு 12ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிவில் உடையில் வந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் படம், வீடியோ எடுத்த போலீஸ் உத்தியோகத்தர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எச்சரிக்கப்பட்டதை தொடர்ந்தும் அங்கிருந்து வெளியேறினர் என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஐஸ் போதைப் பொருள் விற்ற 25 வயது பெண் கைதானார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள பிறந்துரைச்சேனை பிரதேசத்தில் போதைப் பொருள் விற்பனை நிலையமான வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போலீசார் 5 கிராம் 670 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் வியாபாரி ஒருவரை கைது செய்தனர் என்ற செய்தியும், 15 கைதிகள் விடுதலை. வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 14 ஆண் கைதிகளும் ஒரு பெண் கைதியுமாக 15 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், குளிர்பானம் வழங்கிய போலீசார். மூதூர் போலீஸ் நிலைய போலீசாரின் ஏற்பாட்டில் வெசாக் தினத்தை முன்னிட்டு மூதூர் பிரதான வீதியில் வைத்து குளிர்பானம் வழங்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக, தாக்குதல் தற்காலிகமாகவே நிறுத்தம், இனியும் அத்துமீறினால் தகுந்த பதிலடி, பாகிஸ்தானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை என்ற செய்தியும், இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போரை நிறுத்தியது அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும், தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் பாயாது, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சு என்ற ஒரு செய்தியும், பாகிஸ்தான் ராணுவத்தின் 51 இடங்களை தாக்கினோம், பலுசிஸ்தான் விடுதலை படை என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள், பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடிய இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும், ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியும் பயங்கரவாதத்தையும் கையாள்வது ஒரே நேரத்தில் தொடர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்ற செய்தியுடன், வவுனியாவிலும் வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியுடன், 207 சந்தேக நபர்கள் கைது. பதில் போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நேற்று முன்தினத்தில் அதிகளவு கஞ்சா போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், வித்யாவின் 10ஆம் ஆண்டு நினைவு யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆர்ப்பாட்டம். பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட வித்யாவின் 10வது ஆண்டு நினைவு மற்றும் இலங்கையில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது என்று அந்த போராட்டத்தின் புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
பலமுறை நாளிதழுடைய உட்பக செய்திகளுக்குள் இப்போச வவுனியா சாலை ஊழியர்களின் சம்பள விவகாரத்தில் எழுபறி. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலையின் ஊழியர்களின் கடந்த மாத சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. வவுனியா சாலையில் பணிபுரியும் சாரதிகள், காப்பாளர்கள், பொறியியல் துறை சார்ந்த ஊழியர்களுக்கு இவ்வாறு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நாட்டை ஒழுக்கும் கோர விபத்துகள் கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கை. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 16 நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான செயற்திட்டம் ஒன்றை அடுத்த 2 மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்தவிருக்கிறது. நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு. நாட்டில் உள்ளூர் சந்தையில் உப்புக்கு தட்டுப்பாடு நிலவுவது தொடர்பில் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்டுள்ள தாமதமே இவ்வாறு உப்புக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த ஜீவன் தொண்டமான் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத பல தன்சல்கள், இடைநிறுத்தம், மின்சார சபை தலைவர் பதவி விலகவில்லை, அமைச்சர் மறுபறிக்கை என்ற செய்திகளும். வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் வடமாகாண பளுதூக்கல் போட்டி, யாழ் மாவட்டம் சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, வவுனியா நெட்பால் பிரீமியர் லீக் சாம்பியனானது பாஸ் ப்ராடக்ட்ஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், மீண்டும் ஆரம்பமாக உள்ள IPL அட்டவணையை வெளியிட்டது PCCI என்ற செய்தி, ரோஹித் கோலி ஓய்வை அடுத்து இந்திய அணியில் யாருக்கு வாய்ப்பு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்கு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வாகன விற்பனையில் கடும் வீழ்ச்சி, வாகன விற்பனையாளர் சங்கம் தகவல். அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்களின் விற்பனை கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அரசாங்கம் அதிகளவான வரி விதித்துள்ளமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன விற்பனையாளர் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். செல்வந்தர்கள் பயன்படுத்தும் அதிசொகுசு வாகனங்கள் வளைமை போன்று விற்பனையாகும் அதே நேரம் மத்தியதர வர்க்கத்தினர் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விற்பனை பாரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் காரணமாக வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கம் எதிர்பார்க்கும் வரி வருமானம் கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எமது நாட்டின் பண்பாடு பாலியல் வன்கொடுமையா, வன்முறைகளுக்கு எதிராக யாழில் போராட்டம். பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட வித்தியாவின் 10வது ஆண்டு நினைவு மற்றும் இலங்கையில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து யாழில் போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, தமிழ் கட்சிகள் கோரும் பட்சத்திலே ஆதரவளிக்க பரிசீலிக்கப்படும் டக்ளஸ் தேவானந்தா. ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளூராட்சி அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தோரை யாழில் அமைத்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடிய வேளையிலே இவ்வாறு தெரிவித்தார். தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் அமைந்துள்ளன. நாம் வழமை போன்ற எமது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம். அதன் முடிவுகள் வந்துள்ளன. அவை எமக்கு சார்பாக இல்லாவிடனும் கிடைத்தவை தோல்வியிலும் வெற்றிக்கான சமிக்கையாகவே இருக்கிறது. அந்நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் நமக்கில்லை. மேலும் உள்ளூராட்சி அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை. இதுவே கட்சியின் முடிவாகவும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். நினைவேந்தல் வாரத்தை ஒட்டி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல். நெல்லியடி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா பிரதேசங்களில் நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உறவுகளை தேடி அலைந்த பல கண்கள் இன்று மூடிவிட்டன. இதற்கு சர்வதேசத்தின் பதில் என்ன? உறவுகள் கேள்வி. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி கண்ணீர் சிந்திய எத்தனையோ கண்கள் என்று மூடிவிட்டன. இன்னும் எத்தனை கண்கள் மூடப்போகின்றதோ என்று தெரியாது. இதற்கு சர்வதேசம் என்ன பதில் சொல்லப் போகின்றது என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடரும் மண்ணகழ்வு கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் 40 ஆண்டு கால ஆயுத போரை கைவிடும் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள். துருக்கியின் அரசாங்கத்துக்கு எதிராக 40 ஆண்டு காலமாக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் தமது ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்பியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குர்திஷ் தொழிலாளர் கட்சி அல்லது PKK என கூறிக்கொள்ளும் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் 1984 இருந்து ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் குழுவை பயங்கரவாத அமைப்பாக கருதி துருக்கி மற்றும் மேற்கத்திய நாடுகள் தடை செய்தன. அந்த குழுவின் தலைவர் அப்துல்லா ஓக்லான் 1999 இருந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனினும் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் குழு தமது போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சிறையில் இருக்கும் அப்துல்லாவை அண்மையில் துருக்கி அரசியல் தலைவர்கள் சந்தித்து வன்முறையை கைவிடுமாறு தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் அறிவித்தனர். இந்த நிலையிலேயே ஈராக்கில் நடந்த நிகழ்வில் குர்திஷ் தொழிலாளர் கட்சியினர் தமது ஆயுத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக முடிவு செய்தனர். அத்துடன் அரசியலை முன்னெடுத்து துருக்கியுடன் அமைதி வழியில் குர்திஷ் இன மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள்.
அணு ஆயுத போர் ஏற்படுவதை தடுத்து நிறுத்திவிட்டேன் ட்ரம்ப் பெருமிதம். முடிவுக்கு வரும் வர்த்தக போர், வரியை குறைக்க அமெரிக்கா சீனா இணக்கம். அமெரிக்காவும் சீனாவும் ஒருவருக்கொருவர் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான வரிகளை தற்காலிகமாக குறைக்க இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாபில் உள்ள முகாமுக்கும் மோடி திடீர் விஜயம். எல்லைப் பகுதிகளில் அமைதியான சூழ்நிலை உறுதி செய்தது இந்திய ராணுவம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள். ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் அதிக ஒலி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல், 16 இளைஞர்கள் கைது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி பொருத்தப்பட்டதாக கூறப்படும் 4 அதி உயர்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள் உட்பட 16 மோட்டார் சைக்கிளை பண்டாரகம போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. வலம்புரியுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தேர்தல் அரசியல் இருக்கும் வரை எம்மிடையே ஒற்றுமைக்கு இடமில்லை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அழைப்பு என்ற ஒரு செய்தி. வாகன விபத்து, 60 காயம். சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது. நீரில் மூழ்கி சிறுமியர் இருவர் உயிரிழப்பு குருநாகலில் சம்பவம். தீயிலெறிந்த நிலையில் யுவதி சடலமாக மீட்பு. சீரணி நாகபூசணி தாயாரின் பூங்காவன திருவிழா நாளை. சண்டிலிப்பாய் திருவருள்மிகு சீரணி நாகபூசணி அம்பாள் தேவஸ்தானம் விசுவாவசு வருடாந்த மகோற்சவத்தில் நாளை வியாழக்கிழமை பூங்காவன திருவிழா இடம்பெறவிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தனியார் ஜெட்களில் பறக்கும் அனுரவின் தேர்தல் வாக்குறுதி என்ற செய்தியும் விளம்பரனுடைய இறுதிப்பக்க செய்தியாக, மக்களின் விருப்பத்துக்கு இணங்கவே அதிகாரம் அமையப்பெற வேண்டும், டில்வின் சில்வா தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுப்போம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். விபத்துகள் அதிகம் இடம்பெறும் பகுதிகளை இனங்கண்டு அறிக்கை எடுக்க பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை. இவைதான் விளம்பரினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, செம்மணி மயானத்தில் நாளை அகழ்வு பணி, ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதியில் நாளை முதல் அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்துள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதன் தொடர்ச்சியாக, செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எண்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன. இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்விற்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே நாளை அங்கு அகழ்வாய்வு இடம்பெற உள்ளதாக தெரிய வருகின்றது. துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வு பணிகள் இடம்பெற உள்ளன. பேராசிரியர் சோமதேவ கடந்த 3ஆம் திகதி அன்று மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளுக்குள், உலக சதுரங்க போட்டியில் இணுவில் சிறுமிக்கு இடம், நிதி அனுசரணைக்கு தந்தை கோரிக்கை என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இணுவில் பகுதியைச் சேர்ந்த தர்ஷன் ஹஜிசனா என்ற சிறுமி 8 வயதிற்குட்பட்டோருக்கான உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் குறித்த சிறுமியின் தந்தை தெரிவித்ததாவது, 8 வயதிற்குட்பட்ட உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டிக்கு எனது மகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் அல்பேனியாவில் நடைபெற்ற மேற்காசிய இளைஞர்களுக்கான தொடரிலும் எனது மகள் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் நிதி அனுசரணை இல்லாத காரணத்தால் அதில் எனது மகள் கலந்து கொள்ள முடியவில்லை. கடந்த வருடம் தேசிய ரீதியாக நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதலிடத்தை பெற்று இலங்கையின் 8 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் உத்தியோகபூர்வ வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு 2 சர்வதேச வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். மேலும் கடந்த டிசம்பர் மாதம் உலகளவிலான ராபிட் செஸ் தரப்படுத்தலில் 2வது இடத்தில் காணப்பட்டார். எனவே தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் எமது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடுவதற்கு நிதி தேவையாக உள்ளது. நிதி அனுசரணையாளர்கள் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் எனது மகள் மேலும் பல போட்டிகளில் பங்கு பற்றி எமது மண்ணிற்கு பெருமை சேர்ப்பார் என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள், கட்டமிடப்பட்ட செய்திகளாக பாலியல் கொடுமைகளுக்கு கடும் தண்டனை தேவை என்ற ஒரு செய்தியும், 4 சபைகளில் ஆட்சிக்கு முனைவோம் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், அமெரிக்க வரிகள் காரணமாக 1 லட்சம் இலங்கை பெண்கள் வேலை இழக்கும் அபாயம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக,
இலங்கையின் ஊழல்களுக்கு இரையாகியுள்ளது ஜப்பான். ஜப்பானிய தூதுவர் காட்டம் என்றவாறு இந்த செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. இவைதான் பொதுவாக இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளும் செய்திகளாக காணப்படுகிறது. நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம்.